மீட்பு வழக்கிலிருந்து விடுதலையாகி 2 நாட்கள் கடந்த நிலையில் முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்பது தொடர்பாக எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த விஷயத்தில் தற்போதைய நிலை குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்பது தொடர்பாக ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கா? சரண்யா, நாம் தற்போது போயஸ் கார்டன் பகுதியில் இருக்கிறோம். இங்க இப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தீர்ப்பு, அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தீர்ப்பு வெளியானது. தீர்ப்பு வெளியான உடனே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் அவருக்கு அந்த சட்டப்பூர்வமாக முதலமைச்சராக இருந்த தடையும் நீங்கியது. இந்த நிலையில் அவர் உடனடியாக முதலமைச்சர் பொறுப்பிற்கு வருவார் என்று தகவல்கள் வெளியானது. ஆனால் 48 மணி நேரத்தை கடந்த நிலையிலும் இதற்கான எந்தவித ஒரு பணிகளும் நடைபெறாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அதில் சட்டமன்ற குழு தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனுடைய கடிதத்தையும், அதே போல தற்போதைய முதலமைச்சராக கூடிய பன்னீர்செல்வத்துடைய ராஜினாமா கடிதம், அதே போல இந்த தீர்ப்பு நகல் இதெல்லாம் கிடைத்த பிறகு அவர்கள் ஆளுநரை சந்தித்து முறையிட வேண்டும். அதற்கு பிறகுதான் ஆளுநர் புதிய அமைச்சரவையை பதவியேற்க அழைப்பார். இது இவ்வளவு பெரிய ஒரு பணியில் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட தற்போது வரை அழைப்பு விடுப்பாமல் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலே இருக்கும்படி கட்சி மேலிடம் உத்தரவிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு விவரங்கள் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கர்நாடக அரசு சிறப்பு வழக்கறிஞர் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தையெல்லாம் இவர்கள் தற்போது அந்த அதிமுக தரப்பில் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும், அந்த சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அந்த அடுத்து ஆட்சி அமைப்பது குறித்து தகவல்கள் வெளியாகலாம் என்ற கருத்து இங்கு நிலவுகிறது. சரண்யா, இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் எப்போது நடைபெறும் என்பது பற்றிய தகவல் இருக்கா? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்துவது குறித்து இதுவரை எந்த தகவல்களும் இல்லை. ஆனால் அவர்கள் சென்னையிலே இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் முக்கிய நிர்வாகிகளை நேற்று சந்தித்து பேசியதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், பழனியப்பன் உள்ளிட்ட 4 அமைச்சர்களிடம் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் முக்கியமான அந்த ஆட்சி அமைப்பது குறித்தும், அல்லது சற்று தாமதம் செய்து சட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துவிட்டு சட்ட ரீதியாக கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அப்பீல் செய்ய இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டுவது குறித்தும், தற்போதைய அமைச்சரவை கலைக்கப்படுவது குறித்தும் அந்த நேற்றைய சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இதுவரை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தொண்டர்களை சந்திக்காமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முக்கிய நிர்வாகிகள், 4 முக்கிய அமைச்சர்கள் மட்டுமே நேரில் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பில் அந்த மேலிடத்தின் சார்பாக ஒரு உத்தரவு வரும்போதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போல அதிமுக தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்கிறது. அங்கேயும் கூட அதிமுக நிர்வாகிகள் குறைந்த அளவில் இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். அதுதான் தற்போதைய நிலை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இருப்பதாக, அனைவரும் சென்னையில் தான் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். சரண்யா, ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்பது தொடர்பான நடைமுறைகள் எப்பொழுது தொடங்கப்படும் என்று அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சரண்யா, அதுதான் சொல்ல வேண்டும். இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அவர்கள் இந்த தீர்ப்புடைய நகலை பெற்று தற்போது அந்த சட்ட வல்லுநர்கள் குழு ஆராய்ந்து வருவதாகவும், ஒருவேளை கர்நாடக அரசு இதை உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கலாம், ஒருவேளை உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஒருவேளை அப்பீல் செய்தால் உச்சநீதிமன்றம் எந்த கருத்துக்களை தெரிவிக்கும், அந்த கருத்திற்கு நாம் தற்போது இவர்கள் என்ன தரப்பில் என்ன வாதங்கள் வைக்க வேண்டும் அது குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக பதவியேற்பில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் இது ஒரு தீர்ப்பு, முக்கியமான தீர்ப்பு கிடைத்திருக்கு. அந்த தீர்ப்பை ஆராயக்கூடிய பணிகளில் தான் அதிமுக மேலிடம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை முழுவதும் படித்துவிட்டு சட்ட ரீதியாக சட்ட வல்லுநர்களுடைய அறிக்கையை பெற்று அதற்கு பிறகுதான் அடுத்தது அந்த சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடுவது குறித்தும், தற்போதைய அமைச்சரவை கலைத்துவிட்டு புதிய அமைச்சரவை ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் கோருவது குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இன்று மாலை அளவில் அதிமுக தொண்டர்களை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சந்திக்க இருப்பதாகவும் இங்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு சில அதிமுகவினர் இங்கே கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது. சரண்யா, ரமேஷ், அவர்களுடைய ஆலோசனை ஒருபுறம் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சட்ட நிபுணர்கள் என்ன மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க?
சரண்யா, நேற்று இந்த வழக்குடைய அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார். இந்த வழக்குடைய தீர்ப்பில் சில கூட்டுத்தொகையில் சில தவறு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த கோடி, அதாவது அந்த சொத்துக்களை கணக்கிட்டதில் நீதிபதி குமாரசாமி ஒரு தவறு செய்திருப்பதாகவும் அதனால் இது இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு உகந்தது என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போல நேற்று கர்நாடக மாநில சட்டத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். சட்டத்துறையுடைய அந்த மாநிலத்துடைய சட்டத்துறை செயலாளரும் அதே போல அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய தலைமை அரசு வழக்கறிஞரும் இது குறித்து விவாதித்து வருவதாகவும் அவர்கள் என்ன ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள், ஒருவேளை மேல்முறையீடு செய்யலாம் என்று அவர்கள் நினைத்தால் அதன் அடிப்படையில் கர்நாடக அரசு முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கார். ஏனென்றால் இது அரசியல் இல்லை, தங்கள் அதாவது அரசு சட்ட ரீதியாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி வருகின்றன. இதில் தவறு இருக்கிறது, குமாரசாமி சொத்துக்களை கணக்கிட்டதில் தவறு இருக்கிறது. அவர் மதிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த 2.82 கோடி, அதாவது 10% கீழே தான் அதிகமாக சொத்து இருக்கிறது என்றும் இதனால் அவர் நிரபராதி என்று வெளியிடப்பட்டிருந்ததாக சொன்னார்கள். ஆனால் வேற ஒரு கணக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு பார்த்தாக்கால் நீதிபதி குமாரசாமி 71% அளவுக்கு அந்த இருக்கும் என்று இவர்கள் தரப்பில் ஒரு கணக்கை சொல்கிறார்கள். இந்த கணக்கை மறுதரப்பினர் எதிர்க்கின்றனர். இதையெல்லாம் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும் ஒரு சூழ்நிலை இருப்பதால் அதிமுக வட்டாரங்கள் இதை தீவிரமாக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து வருவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது.